வாங்க சுறா மீன் குழம்பு செய்கிற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 750 கிராம் மீன் எடுத்துருக்கிறேன், தோல் நீக்கி சுத்தமாக உள்ள பீசஸ். இதுக்கு தேவையான தேங்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா இதுக்குரிய மசாலா பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சோள கடுகு, கொஞ்சோள வெந்தயம். வெந்தயம் நிறைய போடக்கூடாது. இது ஒரு 1.5 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடி. இது மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன். இது நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பண்ணுவீங்க. ஸோ இது நான் எடுத்துருக்கிற அளவு. அப்புறமா குழம்புக்கு தேவையான புளி, அதுக்கப்புறம் குழம்புக்குள்ளே போடுறதுக்கு தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முருங்கைக்காய். இந்த குழம்புக்கு முருங்கைக்காய் எடுக்கணும். இந்த மீனில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த மணத்தை எடுக்கிறதுக்காக முருங்கைக்காய் போடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு சால்ட். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அந்த குழம்பை தாளிக்கணும். அதுக்கு ஒரு 3 பீஸ் பூண்டு பல் எடுத்திருக்கேன். கொஞ்சோளம் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன். இதை கடைசியாக நச்சிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடணும். அப்போ தான் இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது குழம்பு வைக்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதோட சேர்த்துறோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முருங்கைக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். புளி தண்ணியும் தேவைக்கேற்ப புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். இல்லாட்டி மீன் பால் சுறா ஒன்றும் ரஃப் ஆகிடும். அதனால் குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. முருங்கைக்காய் பாதி வெந்துட்டு இப்போ இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கிறோம். மீனை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சீக்கிரம் மீன் வெந்துடும். அதில் இல்லாட்டி ரொம்ப ரஃப் ஆயிரும் சுறா மீன் ஒன்று. அதனால் ஒரு கொதி வந்த உடனே மூடி வச்சிட்டோம்னாக்கா அது நல்லா வெந்துடும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இந்த பூண்டும் சீரகமும் நச்சு வச்சுருக்கிறோம். இதை இந்த எண்ணெயில் சேர்த்து பொரிய விட்டுறணும். கறியை விட்டுறக்கூடாது. இப்போ அந்த ஃப்ரையான சீரகத்தையும் பூண்டையும் குழம்புல ஊற்றி மூடி வச்சுக்கணும். அவ்வளோதான். சுவையான பால் சுறா குழம்பு ரெடி.